இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல் வக்கீல் யாருன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரலும் சிலப்பதிகாரத்தில வர கண்ணகி அம்மா தாங்க. "என்ன இப்படி சொல்றீங்க? கண்ணகி அம்மா வக்கீலா?" அப்படின்னா, "ஆமா. ஒரு நிமிஷம் அத கேளுங்க. அப்ப நீங்களே சொல்லுவீங்க." கண்ணகி, கோவலன் 2 பேரும் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் இழந்துட்டு சோழ நாட்டிலிருந்து தொழில் செய்வது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்காக பாண்டிய நாட்டுக்கு போறாங்க. மதுரைக்கு போறாங்க. மதுரையில போய் தங்கியிருக்கிறாங்க. இப்ப வியாபாரம் செய்யணும்னா பணம் தேவை. அப்ப கண்ணகி தன்னுடைய காலில் இருந்த கொலுசு, தண்டைன்னு சொல்லுவாங்க, சிலம்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிலம்ப கழட்டி குடுக்குறாங்க. சிலம்புன்னா அதுக்குள்ளார வந்து முத்துக்கள், மாணிக்கங்கள் இது மாரிலாம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ அத ஆட்டுனோம்னா சத்தம் வரும். வெளிய தெரியாது. அப்போ என்ன பண்றான் கோவலன் 2 சிலம்புல ஒண்ண மட்டும் வாங்கிட்டு போறான் விக்கிறதுக்கு. ஏன்னா ஒண்ண வித்தா பல கோடி ரூவா இருக்கும். ஏன்னா அது ஒண்ணு வந்து மாணிக்க கற்கள். கண்ணகி போட்டிருந்த சிலம்பில இருந்தது மாணிக்க கற்கள். பல கோடி ரூவா இருக்குங்க இப்போ. அது ஒண்ண மட்டும் வாங்கி கொண்டு விக்கலான்னு போறான். அப்ப அதே மாரி டிசைன்ல அரசி பாண்டிய மன்னனுடைய அரசி இருப்பாரா, அந்த அவருடைய சிலம்பு பொற்கொல்லன் கடைக்கு ரிப்பேர் செய்ய வருது. பொற்கொல்லன் வந்து அந்த பாண்டியனுடைய மாதேவியினுடைய சிலம்பில் இருந்தது முத்துக்கள். முத்து வந்து மாணிக்கத்தோட கம்மியானது தான். அப்போ அரசி வந்து போட்டிருந்தது கம்மி, விலை கம்மி. கண்ணகி தேவியார் போட்டிருந்தது விலை அதிகம். பாருங்க, அப்போ கண்ணகி தேவியார் எவ்வளோ பெரிய பணக்காரர் அந்த காலத்திலேயே. அப்போ அந்த சேனாதிபதி என்ன பண்றான், பொற்கொல்லர்ட்ட அந்த சிலம்ப குடுன்னு சொல்லிட்டு வாங்கி, அத வந்து அவன் வச்சுக்கிறான். அரசியினுடைய சிலம்ப. அவன் ஏமாத்திர்றான். பொற்கொல்லர் வந்து, ஐயோ! சிலம்ப காணோம், சிலம்ப காணோம். ஏன்னா ராஜா வந்து தேடுவார் இல்லையா? அப்ப இவன் வந்து அந்த சமயத்தில கரெக்ட்டா அங்க போறான். யாருங்க? கோவலன் விக்கிறது. 2 சிலம்பு ஒரே மாரி இருந்தங்காட்டி, பொற்கொல்லர் அத வாங்கி பார்த்துட்டு, ஓ! அரசியினுடைய சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி வச்சுக்கிறான். வச்சுட்டு உடனே அரசருக்கு தகவல் குடுக்குறான். அப்ப அரசர் என்ன செய்யணும், டென்ஷன் ஆயிர்றான். ஏன்னா விசாரிக்கணும். அப்ப கோவலனை கொண்டு வந்து விசாரிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும். கொண்டு வருக. அவ்வளோதான் வார்த்தை. ஒரே ஒரு எழுத்த மாத்திட்டாங்க. கோவலனை கொன்று சிலம்பினை கொணர்க. கொண்டு வருகக்கு கொன்று வருகன்ட்டான். உடனே அவன் தலைய வெட்டிர்றாங்க, கோவலனுடைய தலைய. இந்த தகவல் வந்து கண்ணகிக்கு போகுது. கண்ணகி சாதாரண ஆளா, காளி தேவி மாரி தலையெல்லாம் விரிச்சு போட்டு அந்த அம்மா ஊர் சூழ வந்து பாண்டிய மன்னன் முன்னாடி நிக்கிறாங்க. பல கேள்வி கேட்கறாங்க. அத சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அப்ப கடைசியா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்ல வாதாடுற மாரி, "பாண்டிய மன்னா, உன்னுடைய அரசினுடைய சிலம்பில் இருந்தது என்ன?" இப்ப 3 சிலம்பு இருக்குது. என்னென்ன கண்ணகிட்ட ஒரு சிலம்பு இருக்குது. சோழ மன்னனுடைய மனைவிகிட்ட 2 சிலம்பு இருக்குது. உடனே அரசன் சொல்றான், "என்னுடைய அரசியினுடைய சிலம்பில் இருந்தது முத்துக்கள்." அப்புட்ன்னா சரி அப்புட்ன்னா அந்த சிலம்ப போட்டு உடைக்கிறான். முத்தெல்லாம் சிதறுது. அப்புறம் சரி, இப்போ கோவலன்ட்டருந்து கைப்பற்றினீங்களே, அந்த சிலம்பில் இருந்தது அந்த சிலம்பு எங்க? அது அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்ப அதையும் உடைக்கிறான். அதில பார்த்தீங்கன்னா, மாணிக்கங்கள் அப்படியே சிதறுது ரத்த துளி மாரி. உடனே கண்ணகி, இந்த இது பத்தாத ஆதாரம். பாரு, என்னுடைய கையில இருக்கிறத உடைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு, அந்த சிலம்ப போட்டு உடைக்கிறாங்க. அதிலேயும் மாணிக்கம் சிதறுது. அப்போ பாண்டிய மன்னன் அப்படியே நெஞ்சடைச்சு இறந்துடுறான். அப்பயே. ஏன்னா நீதி வள்ளுவ மன்னன் அல்லவா? அப்போ உலகத்திலேயே மிகச்சிறந்த வக்கீல், முதல் வக்கீல். இப்ப நெறைய பேர் இருப்பாங்க. முதல் வக்கீல் யாருன்னா, நம்ம கண்ணகி தேவி தான்.